சர்வேல நிறைய எஜுகேட்டட் பீப்புளுக்கே ப்ராஸ்டேட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆர்கன் கால் ப்ராஸ்டேட்டே நிறைய பேருக்கு வந்து தெரிய வரதில்லை. கிட்னி, லிவர், லங்கு, பிரெயின் பேசுகிற மாதிரி. பட் இதில் ஐரன் என்னன்னா, வேர்ல்டு வைட் ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சரில் ப்ராஸ்டேட் கேன்சர் நம்பர் 1. ஸோ அப்படிப்பட்ட ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மி. காரணம் என்ன? அதுக்கான ஸ்க்ரீனிங் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஒரு மார்பக புற்றுநோய்க்கு செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்துகிறோம். பட் ப்ராஸ்டேட் கேன்சர் அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை. படங்களையுமே கூட ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்ததே கிடையாது. கரெக்ட். இப்போ நம்ம அப்ராடில் பார்த்தோம்னா 50 வயசுக்கு மேலே கம்பல்சரியாக அந்த ஸ்க்ரீனிங் வந்து எல்லா அவங்களோட நேஷனல் ஹெல்த் சிஸ்டம்லையும் இருக்குது. இங்கேயும் நம்ம 50 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லா ஹெல்த் செக்அப்ஸ்லையும் PSA அப்படின்ற ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நாங்கள் சொல்கிற இடத்துல நிறைய பேசி ஓரளவுக்கு இப்போ PSA பற்றி அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்குது, லேப்ஸும் அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த PSAன்றது ஒரு ரொம்ப சிம்பிளான பிளட் டெஸ்ட்டுங்க. இது மூலமாகவே உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா அப்படின்ற இண்டிகேஷன். அது PSAன்றது ஒரு ஹார்மோனோட வேல்யூ, அது 4 கம்மியாக இருக்கணும். 4க்கு மேலே இருந்தால் சந்தேகப்பட்டு டாக்டர் பரிசோதனை பண்ணி சில ஸ்கேன்ஸ், பயாப்சி மூலமாக இந்த கேன்சரை எளிதாக கண்டுபிடிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் தான், ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட். B12 B6 பார்க்குற மாதிரி ஒரு PSA என்ற ஒரு பிளட் டெஸ்ட். இது பார்த்தாலே இந்த கேன்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும்.